ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு என்எஸ் ரைடர் வீலாக்ஸ். நீங்கள் இந்த வீடியோ நான் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான வீடியோவாக தான் இருக்க போது. நம்ம 2 ஸ்ட்ரோக் பைக் எந்த பைக் இருந்தாலும் சரி, நான் max100 சொல்லி தம்ப்நெயில் கொடுத்துருக்கேன். பட் 2 ஸ்ட்ரோக் பைக் எந்த பைக்கில் நீங்கள் வந்து லே லடாக் போகலாம். அப்படி லே லடாக் போக முடியாதுன்னு சொல்லி நினைக்கிற எல்லாருமே வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், இல்லைனா ஐ கார்டில் கொடுக்குறேன். அந்த வீடியோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன கமெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணுங்கள். மதராசி விலாக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருக்கேன். மதராசி விலாக்ஸ் சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்து லே லடாக்கு ட்ரை பண்ண max100 பைக் வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பார். அதை போய் பாருங்கள். max100 பைக்கில் கன்ஃபார்மாக லே லடாக் போக முடியும். பட் என்னடான்னா அந்த லே லடாக் இருக்கிற பிளேஸ்க்குள்ளே விட மாட்டாங்க. அங்கே வரைக்கும் போகலாம், லாங் ரைடு எவ்வளோ தூரம் வேணால் நீங்கள் போகலாம். பட் அந்த லே லடாக் இருக்கிற ரூல்ஸ் என்னென்னா 2 ஸ்ட்ரோக்கு புகை வருங்கிறதுனால விட மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. அதாவது ஏர் பொல்யூஷன் ஏற்படுங்கிறதுனால அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து என்ன மாதிரியான இதெல்லாம் நீங்கள் பண்ணால் கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணால் லாங் ரைடு எவ்வளோ தூரம் வேணால் போகலாங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா என்ன பண்ணணும், லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. வாங்க நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போயிடுவோமா? வாங்க நீங்கள் அந்த வீடியோக்குள்ளே போய் எப்படி 2 ஸ்ட்ரோக் பைக்கில் லாங் ரைடு போகிறதும் பார்ப்போம். ஹே வி கோ. அன்பா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வந்து இன்னொரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பெரிமெண்டல்னு சொல்லிட்டு ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நானும் என்னோட ஒய்ஃபு சேர்ந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோலாம் அதில் பண்ணலான்னு இருக்கோம். இப்போ இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கப்போ கூட இன்னைக்கு கூட நான் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கேன். அதாவது சேனலில் போய் சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அந்த சேனலில் நான் நேற்று வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். எக்ஸ்பெரிமெண்ட்லாம் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை சரி பண்ணிக்கிறேன். வைரன்பா, நீங்கள் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் பைக் எடுத்த வரைக்கும் நீங்கள் லாங் ரைட் போகலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லாங் ரைடு போகலாம். அதுக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்து பக்காவாக இருக்கும் உங்கள் வண்டி. முதல்ல வந்து 2 ஸ்ட்ரோக் பைக்கில் லாங் ரைடு போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வண்டியில் என்னென்னலாம் பண்ணணுன்றதை மட்டும் நான் இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். என்னென்னலாம் பண்ணிங்கன்னா கரெக்டாக வண்டி வந்து பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கார்பரேட்டரை க்ளீன் பண்ணிடுங்க. கார்பரேட்டர் தான் இருக்கிறதுலே மெயினான ஒன்று. ஸோ கார்பரேட்டர் வந்து க்ளீனாக இருந்தால் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ க்ளீன் பண்ணிடுங்க, கார்பரேட்டரை க்ளீன் பண்ணிடுங்க. ஏர் ஃபில்ட்ரு புதுசு மாற்றிடுங்க. 2 டயரும் புது டயராக மாற்றிடுங்க. ஏன்னா பழைய டயர்லாம் போடாதீங்க, புது டயரை மாற்றிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கிளச் கேபிள், அந்த பிரேக்கிங் கேபிள் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. பிரேக் ஷூ எல்லாத்தையுமே டோட்டலாக A to Z எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் லாங் ரைடு போகும்பொழுது உங்களுக்கு வந்து லைட் எக்ஸ்ட்ராவாக தேவைப்படும். ஸோ கொஞ்சம் பெரிய பேட்டரியாக வந்து ஃபிக்ஸ் பண்ண முடிஞ்சால் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஷார்ட் சர்க்யூட் ஆகும் அந்த மாதிரி பிரச்சனை வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மல் பேட்டரி வச்சு நார்மல் லைட்டிங்லேயே போகலாம். ஆனால் நீங்கள் அந்த மாதிரி பெரிய லாங் ரைடெலாம் போகும்பொழுது நைட் ரைடும் லைட்டாக பண்ணுற மாதிரி வரும். அப்படி நைட் ரைடு பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெளிவாவது முன்னாடி தெரியணும். ஸோ முன்னாடி விசிபிலிட்டி கரெக்டாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு எல்இடி லைட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. எல்இடி கூட இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஃபாக் லைட்டு கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னா பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் வந்து சஸ்பென்ஷனை செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சஸ்பென்ஷனில் ப்ராப்ளம் இருக்காங்கிறத 2 சஸ்பென்ஷனையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் லே லடாக் போகணுன்னு நினச்சாலும் சரி, டெல்லிக்கு போகணுன்னு நினச்சாலும் சரி, இந்த மாதிரி நீங்கள் வந்து ரோட்டில் ஏதாவது ரோட்டில் ஓட்டணும்னா ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் மேக்ஸிமம் ரோடு போயிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போகணுன்னு நினச்சிங்கன்னா பைக் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் இருந்தால் கண்டிப்பாக போக முடியாதுலாம் யாரும் சொல்ல கிடையாது. எஃப்சி இருந்தால் நீங்கள் ஓட்டிக்கலாம். இப்போ அந்த சட்டம் வந்து அந்த 15 இயர்ஸ் ஓல்டு பைக் வந்து டிஸ்மேண்டல் பண்ண சொல்லி சட்டம் ஃபுல்லாலாம் அமலுக்குலாம் வரல. ஸோ நீங்கள் இப்போ போகணும்னு நினச்சிங்கன்னா போய்க்கிங்க. ஆனால் லேக்குள்ளே போக முடியாது, ஏன்னா 2 ஸ்ட்ரோக் பைக்குனால விட மாட்டாங்க. மற்றபடி வேறு எங்கன்னா நீங்கள் லாங் ரைடு போகணும், இந்த தாஜ்மஹால் போகணும், அந்த மாதிரி போகணும்னு நினச்சிங்களான்னு பைக்கலாம். பட் ரோடு கண்டிஷன் சரியில்லாதனால நீங்கள் சஸ்பென்ஷன் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் செக் பண்ணிக்கோங்க, பேக் சஸ்பென்ஷன் செக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது வேறு வண்டியோட பெரிய சஸ்பென்ஷனை தூக்கி நீங்கள் மாட்டிட்டு போகணுன்னா கூட மாட்டிட்டு போங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டயரை செக் பண்ணிக்கோங்க. டயர் நல்லா தான் பிரச்சனை இல்லை, இல்லைனா டயர் புதுசே மாற்றிடுங்க. செயின் ஸ்ப்ராக்கெட்டு முக்கியமாக வந்து நீங்கள் வந்து மாற்றிடுங்க. செயின் ஸ்ப்ராக்கெட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை, நல்லா இருந்தும் ஒரு சில இடங்களில் நீங்கள் போகும்பொழுது செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் புது செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து நீங்கள் வந்து வண்டியை வந்து மாற்றிக்கோங்க, வண்டியில் வந்து மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் லைட்ஸு, அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்னா சீட்டு. மெயினான ஒரு விஷயம் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வந்து சீட் குஷனிங் வந்து ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரோக் பைக்கில் எப்போ 2 ஸ்ட்ரோக் பைக் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும், அது வந்து அவ்வளோவா வந்து 2 ஸ்ட்ரோக் பைக்கில் வந்து சீட் குஷனிங் இருக்காது. ஸோ நீங்கள் சீட் குஷனிங் போட்டுக்கங்க. ஸோ சீட் குஷனிங் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் சீட் குஷனிங் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தான் அந்த சீட்டை வந்து நீங்கள் எந்தளவுக்கு ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பார், முக்கியமான ஒரு விஷயம் ஹேண்டில் பார். ஏன்னா நீங்கள் வந்து சரியான பொசிஷனில் வச்சு ஓட்டினா தான் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பெயின் வராது. ஏன்னா நார்மலாகவே 2 ஸ்ட்ரோக் பைக்கில் லாங் ரைடு போட எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல பேக் பெயின் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 100cc பைக்கில் லாங் ரைடு போட எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி பேக் பெயின் வரும். ஸோ நீங்கள் அதுக்கு ஏற்றாப்பில் வந்து நீங்கள் வந்து
வண்டியை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கிறதா தான் வச்சுக்கோங்க. ஹேண்டில் பார் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து வண்டியோட ஒரிஜினல் ஹேண்டில் பாரே போட்டு போங்க. இந்த மாதிரி ஸ்டாக் ஹேண்டில் பார், ஆஃப்டர் மார்க்கெட் ஹேண்டில் பார்லாம் போடாதீங்க. போட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கிளச் கேபிள் பிடிக்க டைட்டாக இருக்குது. ஸோ கிளச் கேபிள் வந்து போகிற வழியிலே அந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஏரியாக்கள் நடுவு சென்டரில் வந்து நின்றுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ நீ அந்த மாதிரி நார்மல் ஹேண்டில் பார் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டாக் ஹேண்டில் பார் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது ஆஃப்டர் மார்க்கெட் ஹேண்டில் பார் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் வந்து அலாய் வீல் போடணும்னா போட்டுக்கோங்க. ஃபோர்க் வீலை விட அலாய் வீல் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஏன்னா வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்கும். நீங்கள் வந்து வண்டியை ஸ்மூத்தாகவும் ரன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியோட மெயினான இன்னொரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரைடிங் கியர்ஸ் வந்து மேக்ஸிமம் எடுத்துகிட்டு போங்க. ஹெல்மெட் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் எது எடுக்கிறீங்களோ இல்லையோ ஹெல்மெட் வந்து முக்கியமாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், மிரர் யூஸ் பண்ணிக்கோங்க. மிரர் இல்லாமல் நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு தான் ஆபத்து அதிகம். ஸோ 2 ஸ்ட்ரோக் பைக் ஏற்கனவே வச்சுருக்கவங்களுக்கு தெரியும். மிரர் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. மிரரோட யூஸ் பண்ணுங்கள். மிரர் இருந்தால் தான் பின்னாடி என்ன வண்டி வருது, என்ன ஒரு ஆக்சிடென்ட் நடக்க போகுதுன்னா மிரர் மூலமாக நீங்கள் வந்து பார்த்து சரியானதை வந்து ஒரு 50% வந்து ஆக்சிடென்ட்டை தடுக்கிறதுக்கு உதவுறது மிரர் தான். ஸோ நீங்கள் மிரர் வந்து வண்டியில் முக்கியமாக மாட்டிக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்கக்கூடிய மெயினான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு மெயின்டெனன்ஸு. நீங்கள் லாங் ரைடு போகும்பொழுது ஒரு 50 to 60 மெயின்டைன் பண்ணி போங்க. 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து வண்டியை ரெஸ்ட் விட்டுக்கோங்க. ரெஸ்ட் விடாமல் ஓட்டினீங்கன்னா இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகி வண்டி ஆஃப் ஆயிரும். அதாவது ஸ்டார்டிங் ட்ரபிள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 40 to 50 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து வண்டியை ரெஸ்ட் விட்டுருங்க. 10 மினிட்ஸ் வந்து ஆஃப் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா 2 ஸ்ட்ரோக் பைக்கை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே ஃபுல்லாகவே வந்து அந்த காற்று இருந்துக்கிட்டே இருக்கும், சூடான காற்று இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்ஜின் ஹீட்டு டபுளாக ஹீட் ஆகும். ஏன்னா 2 ஸ்ட்ரோக் பைக் வச்சுருக்க எல்லாருக்குமே தெரியும் இன்ஜின் டபுள் ஹீட் ஆகும். ஸோ நீங்கள் 40 to 50 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து நீங்கள் வந்து வண்டி நிறுத்தி சும்மா ஒரு 10 மினிட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போங்க. அதுதான் ரொம்ப நல்லது, வண்டிக்கு ரொம்ப நல்லது அதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷ் டிரைவிங் பண்ணக்கூடாது, மெயினானது அந்த ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து பிரேக்கிங் வந்து கரெக்டாக பார்த்துக்குங்க. பிரேக் ஷூ கரெக்டாக இருக்கா, இல்லை பிரேக்கிங் டிஸ்க் பிரேக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கோங்க. பட் டிஸ்க் பிரேக் வந்து நான் சஜஷன் பண்ண மாட்டேன். என்னோடய சஜஷன் என்னென்னா நீங்கள் வந்து நார்மல் ட்ரம் பிரேக்கே யூஸ் பண்ணிக்கோங்க. நார்மலாக வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ட்ரம் பிரேக் யூஸ் பண்ணி போய்க்கிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினில் எந்த விதமான மாடிஃபிகேஷனும் பண்ணிட்டு போகாதீங்க. இந்த குயிக் த்ராட்டல்லாம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. குயிக் த்ராட்டல் ஃபிக்ஸ் பண்ணால் ஓரளவுக்கு பிக்கப் நல்லாயிருக்கும், பட் மைலேஜ் ட்ராப் ஆகும்னு சொல்கிறாங்க. நீங்கள் லாங் ரைடுன்னு வரும்பொழுது மைலேஜ் ஓரளவுக்கு நல்லா கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து போகிறதுக்கே மனசு வரும். ஸோ நீங்கள் குயிக் த்ராட்டல்லாம் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. நார்மலாக இருக்கக்கூடியதே போட்டு நீங்கள் வாட்டுக்கு போங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ரைடிங் ஜாக்கெட்டு அந்த மாதிரி லைன் இது என்னமோ சொல்லுவாங்களே, ரைடிங் ஜாக்கெட்டில் வரக்கூடிய அந்த லேயரு, மேலே போடக்கூடிய அந்த ரெயின் லேயரு, அந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் நீங்கள் வந்து போட்டு போங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ரைடிங் ஜாக்கெட் வாங்குறதா இருந்தால் ஓரளவுக்கு நல்ல ஒரு 10,000 ரேட்லேயே வாங்குங்க. அப்போ தான் குளிர ஓரளவுக்கு தாங்கும். அதே மாதிரி ரைடிங் க்ளவுஸும் ஓரளவுக்கு கம்பெனி ப்ராடக்டாக வாங்குங்க. ரைடிங் ஷூ வாங்கினாலும் ஓரளவுக்கு கம்பெனி ப்ராடக்டாகவே வாங்குங்க. மற்றபடி வேறு இந்த வண்டியில் வேறு எதுவும் நீங்கள் வந்து இது பண்ண தேவையில்லை. மற்றது ஏதாவது விட்டுருந்தேன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. இதெல்லாம் மெயினாக அந்த வண்டியில் பார்க்கக்கூடியது. இந்த வண்டியில் பார்த்து இதெல்லாம் பக்காவாக இருக்குன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வந்து லாங் ரைடு போகலாம். முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், எதுக்கும் பிரேக் ஷூ வந்து 2 செட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பிரேக் ஷூ, இந்த கேபிள் 2 செட்டு கேபிள் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த டூல்ஸ் 1-2 டூல்ஸ் மெயினானது, அந்த கார்பரேட்டரை கழட்டி மாற்ற டூல்ஸ். ஏன்னா திடீர்னு ஓவர்ஃப்ளோ ஆகி வண்டி இந்த ஆஃப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ கார்பரேட்டர் நீங்கள் வந்து க்ளீன் பண்ண வேண்டியது வரும். அந்த மெக்கானிக்லாம் தேடி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது ஓப்பனாக தான் இருக்கும். அந்த ஓப்பன் சோர்ஸ் நீங்கள் ஈஸியாக கழட்டி மாட்டிடலாம். ஸோ நீங்கள் வந்து அதுக்கு உண்டான டூல்ஸ் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி செயின் டைட் வைக்கிறதுக்கும் டூல்ஸ் எடுத்துக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ தான் இந்த 2 ஸ்ட்ரோக்கை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் மெயின்டெனன்ஸு. 4 ஸ்ட்ரோக்குக்கு வந்து வரும்பொழுது வேறு லெவலாக நீங்கள் வந்து இது பண்ண வேண்டியது இருக்கும். பட் இதுக்கு அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இதுக்கு ஆயிலையும் பெட்ரோலையும் சேர்ந்து போடுறதுனால அந்த ஆயில் சேஞ்சிங்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து இருக்கவே இருக்காது. இதுதான் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ் இதுதான். மற்றபடி இந்த 2 ஸ்ட்ரோக்கில் நீங்கள் வந்து அதிகமாக இது பண்ணணும்னு வேறு எதுவும் மாடிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை லாங் ரைடுக்காக. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வண்டியை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் வந்து இன்ஜினில் கை வைக்காதீங்க, அவ்வளோதான் நான் சஜஷன் பண்ணுறது. ஓகே நண்பா, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் லாங் ரைட் தாராளமாக நீங்கள் வந்து லே லடாக் என்ன நீங்கள் எங்கே வேணால் போகலாம், உலகத்தை கூட சுற்றலாம். இந்த நம்ம செர்ரி ப்ரோ சுற்றுற மாதிரி நீங்கள் சுற்றலாம், நீங்களும் சுற்றலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குன்னு தெரியல, ஓரளவுக்கு நல்லாவே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு டிப்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. அதே மாதிரி நம்ம நியூ சேனல் எக்ஸ்பெரிமெண்டல் சேனலையும் போய் செக் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஐகார்டில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து போய்ட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க, அந்த சேனலுக்கும் சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு தரமான வீடியோ வந்து மீட் பண்ணுற வரைக்கும் அன்டில் தென் டாடா பேபி, டேக் கேர் ஃப்ரம் ஷேக் மைதீன் NS ரைடர். பாய்.